எல்லாருக்கும் வணக்கம். udaysreview இது வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும் தான் நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். வியூவர்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜஸில் கூட வீடியோ இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அதனால் வீடியோஸ் இனிமேல் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டுத்துலேயும் வரும். ஸோ உங்கள் ஆதரவுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு udaysreview. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிளெண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளெண்டர் ஒரு பவர்ஃபுல்லான பிளெண்டர். நம்ம ஸ்மூத்திஸ் ஆகட்டும், ஜூஸ் ஆகட்டும், எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட். இது வந்து லெவைட்டோட பிராண்ட் பிளெண்டர் மிக்சர். ஸோ நம்ம இதோட அன்பாக்சிங் இப்போ பார்ப்போம் வாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்தி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த லெவைட்டோட மிக்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெவைட்டோட பிராண்டிங் இருக்குது. கீழே பிளெண்டர் மிக்சர்ன்னு இருக்குது. அப்புறம் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஈஸி டு யூஸ் பியூர் காப்பர் மோட்டர், 380 வாட்ஸ் மோட்டர் இருக்குது, லோ நாய்ஸ் அண்ட் க்ளீன், ஈஸி டு க்ளீனோட இது இருக்குது. ஸோ இதுதான் அந்த பிளெண்டர். இங்கே வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணலாம், பிளெண்ட் பண்ணலாம், விப் பண்ணலாம், கிரைண்ட் பண்ணலாம், பியூரி பண்ணலாம், ஸ்மூத்தி பண்ணலாம், அப்புறம் ஜூஸஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி இல்லைன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இபுக் வரும், ஒரு ரெசிபியோட இபுக். ஸோ பேக்கேஜிங்கில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்ம லெவைட்டோட பிராண்ட் இருக்குது. அப்புறம் ஒரு செரி எக்ஸ்பிரஸ் மேஜிக்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு பிபிஎஃப் ஃப்ரீ ப்ராடக்ட். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். அதில் 3 ஜார் இருக்குது. கூடவே 2 பிளெண்டர்ஸ் பிளேடு வருது. இங்கே 3 கேப் வருது. ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு செரி எக்ஸ்பிரஸ் அண்ட் மேஜிக்னு போட்டிருக்கு. சேம் அதே தான் இருக்குது. பிளெண்டரோட இமேஜ் வித் 3 ஜார் 1 இயர் வாரண்ட்டி. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்மளுக்கு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. டெக் ஸ்பெக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 380 வாட்ஸ் பியூர் காப்பர் மோட்டர் இருக்குது. யூசஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு கிரைண்ட், மிக்ஸ், பிளெண்ட், விப், கிரைண்ட், பியூரி, ஸ்மூத்தின்னு இருக்குது. அப்புறம் ஐஸ்கிரீம் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் பல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் சுப்பீரியர் குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செய்யப்பட்டிருக்கு. ஓவர் ஹீட் அண்ட் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈஸி டு யூஸ் அண்ட் ஈஸி டு க்ளீன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் இதோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு மேக் இன் இண்டியா ப்ராடக்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாடா கிங் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு இருக்குது. ஸோ மேனுஃபேக்சர்டு பை நோய்டா. ஐட்டம் பார்த்தோம்னா மிக்சர் கிரைண்டர் பிளெண்டர். மாடல் வந்து செரி. வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 220 வோல்ட், 380 வாட்ஸ், 50 ஹெர்ட்ஸோடு இருக்குது. இது ஒரு யூனிட். ஸோ யூனிட்டில் என்னென்ன இருக்குதுன்னா ஒரு 300 ml கப் இருக்குது, 500 ml கப் இருக்குது, 500 ml மக் இருக்குது, ஹை குவாலிட்டி டார்க் பேஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் பிளேடு இருக்குது. ஒன்று கிராஸ், அப்புறம் ஒன்று ஃப்ளாட் மாடலில் இருக்குது. அப்புறம் 2 சாலிட் லீட்ஸ் இருக்குது. அவ்வளோதான். மேனுஃபேக்சர்ஸ் ஒன்றும் போட்டில். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸில் நான் வாங்கலை. டிஸ்கிரிப்ஷனில் போடுற லிங்க் அங்கே போய் பார்த்துக்கலாம் நீங்கள். அப்புறம் கஸ்டமர் கேர், கம்ப்ளைண்ட், அப்புறம் சீரியல் நம்பர் இருக்குது. இங்கே மேட் இன் இண்டியா ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதுதான் ப்ராடக்ட். பாக்ஸில் பார்த்தோம்னா ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ நம்ம இப்போது பிளேடு எடுத்து கட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே ஒரு டேப் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் இது ஒரு லைட்டாக இருக்குது. ஸோ புல் பண்ணோம்னா வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ இதில் இந்த யூசர் வாரண்ட்டி மேனுவல் எல்லாமே இருக்குது. சைடில் வச்சுருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கப் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 500 ml கப் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஒரு ஜார் வித் ஹேண்டில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்குது.
வேறு என்ன இருக்குது, 3 கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். எல்லாம் எடுத்து வச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் பிளெண்டர் இருக்குது. பிளெண்டர் கூட இன்னொரு கேப் கூட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. கை கெட்டுற வரைக்கும் காலியாக தான் இருக்குது. ஸோ கவர்ஸ் எல்லாம் அதில் போட்டுறேன் நான். இப்போ நம்ம பிளெண்டரை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேப்ஸை பார்த்துருவோம். நிறைய கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ கேப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட் கேப் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கார்னிஷிங்கான கேப்புன்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு கப் இருக்குது. இந்த கப்பில் வந்து ஜூஸோ ஸ்மூத்தியோ ஏதாவது சிப் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஜூஸ் தான் குடிக்க முடியல, ஸ்மூத்தியில் குடிக்க முடியாது. ஸ்மூத்தி கொஞ்சம் ஹார்ட் ஸ்டஃப்பாக இருக்கிறதுனால ஜூஸ் குடிச்சிக்கலாம். இதில் ஜூஸு, ஷேக்ஸு அந்த மாதிரி எதனா குடிச்சிக்கலாம். இல்லை ப்ரோட்டீன் ஷேக் அந்த மாதிரி எதனா குடிச்சிங்கன்னா குடிச்சிக்கலாம். இன்னொரு கப்பு இருக்குது. அது வந்து மோஸ்ட்லி இதுவும் கார்னிஷிங்காக தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏர் பாஸ் ஆகிறதுக்கு ஹோல்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இதுவும் கார்னிஷிங் தான் யூஸ் பண்ணுவாங்க 90%. ஸோ இதுதான் கப்ஸு. ஸோ இது சைடில் வச்சுட்டு நம்ம வேறு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மக் டைப் ஜாரை பார்ப்போம். ஸோ இங்கே வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கப்பை போட்டுக்கலாம். ஸோ கேப்பை போட்டுக்கலாம். ஜூஸ் கீஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா இதை அப்படியே சிப் பண்ணிக்கலாம். இதுலேருந்து அப்படி வேண்டாம் நான் டைரெக்டாகவே குடிக்கிறேன்னா ஸோ இதில் அப்படியே வச்சு டைரெக்டாக சிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதுக்கு தான். இந்த த்ரெட்டு வந்து இதில் காமிக்கிறேன் நான் நெக்ஸ்ட் என்னென்னத்துக்கு யூஸ் ஆகும்னு. ஸோ இது ஒரு 500 ml ஜார். இது கப் அண்ட் ஜார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஜார் இருக்குது. இது ஒரு 500 ml ஜார் தான். ஸோ இதுதான் ஜார். இதில் பண்ணி ஒன்றுனா அந்த கப்பில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை இதுக்கே வந்து அந்த ரிங்கை போட்டு குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். அது இதுதான் பிளெண்டரோட பிளேடு. ஸோ இங்கே 4 பிளேடு இருக்குது க்ராஸ் டைப்பில். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஜார் கனெக்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது. பிளெண்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணி ஏதாவது மோட்டர் ஸ்பின் பண்ண வைக்கிற மெக்கானிசம் மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு பிளேடு. ஸோ இப்போ நம்ம பிளெண்டருக்குள்ளே போவோம். ஸோ இதுதான் பிளெண்டர். ஸோ இதுதான் பிளெண்டருக்கு ஒரு 2 பின் ப்ளக் இருக்குது. ஸோ இங்கே ஹோல்ட் பண்ணி இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து வந்துடும். ஸோ இங்கே உள்ளே பார்க்குறீங்க இல்லையா, சில வார்னிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே இந்த தான் நம்ம 2 பிளேட்ஸ். இது பிளெண்டர் கூட வர்றது. இது வந்து ஃப்ளாட் பிளேட். இது வந்து கிராஸ் டைப் பிளேட். கிராஸ் டைப் பிளேட் வந்து ஸ்மூத்திஸ், மசாலா கிரைண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது வந்து ஜூஸ் கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஹார்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாமே இதில் போடலாம். சாஃப்ட் ஜூஸஸ் இதில் போடலாம். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னத்துக்கு என்னென்ன போடலான்னு. அப்புறமா சில டீட்டெயில் ரெசிபீஸ் பண்ணலாம் இதில். அது வந்து பசி சேனலில் வரும். எங்களோட இன்னொரு சேனல் அது வந்து ஃபுட் சேனல் அது. ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். லிங்க்கில் ஐ பட்டனில் தர டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன். போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து இந்த பிளெண்டரை வந்து நம்ம பவரில் கனெக்ட் பண்ணி இந்த பிளேடை சின்ன ஜாரில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இப்போ பிளெண்டரை வந்து பவர் இதில் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த ஃப்ளாட் பிளேடில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகும்னு. இதோட பிளேட், சின்ன ஜார். இப்போ இந்த பாயிண்டில் வச்சு ஸோ ஸ்விட்ச் வந்து நீங்கள் போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி சடனாக திரும்பிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜாரை போடலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. மார்க்கிங்ஸில் வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணி லிட்டில் உள்ளே திருப்பினாலே மோட்டரோட ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா, இது வந்து சின்ன ஜாரில் வந்து ஃப்ளாட் பிளேட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து இது சப்போர்ட்டே வந்து ஜார் மேலே தான் இருக்குது. ஸோ ஜார் போடாத நீங்கள் பிளேடு போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இது பிளேடு வந்து இங்கே உட்காரணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து இந்த 4 பிளேட்ஸ் போட்டுட்டு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஜஸ்ட் வைக்கணும்.
வச்சதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒர்க்கிங். இது கூட நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது ரெண்டுமே. இது ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான். பை பண்ணுறதுக்கு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இதெல்லாம் ஆக்சசரிஸ் கூட வருது. ஸோ இதெல்லாம் ஆக்சசரிஸ் பிளெண்டர் கூடவே வருது. நீங்கள் வேணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நினைக்கிறீங்க இந்த லாவிட் பிளெண்டரை பற்றி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஸோ இந்த பிளெண்டரில் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது, என்னென்ன ஜார்ஸ் கூட வருது, அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த பிளெண்டரை வச்சு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ரெசிபிஸ் க்ரியேட் பண்ணலாம், ஜூஸஸ், ஸ்மூத்தீஸ், மசாலாஸ், அதெல்லாமே நாங்கள் வந்து பண்ணுறோம். அதுக்கு வந்து நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணணும். அது வந்து ஃபுட் ரிலேட்டட் மட்டுமே இருக்குது, ரெசிபீஸ் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் சில ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் தரேன், அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட தரேன். ஸோ அந்த சேனலில் வந்து இதில் என்னென்ன யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன ரெசிபீஸ் ரெடி பண்ணலான்னு நான் போடுறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உதேஸ் ரிவ்யூஸ்க்கோ பண்ண சொல்லுங்கள், பசிக்கோ பண்ண சொல்லுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் போய் எங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இங்கே வீடியோவில் கூட வரும், பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. உங்கள் சப்போர்ட் இருந்தால் நானும் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகலாம். ஸோ உங்கள் ஆதரவுக்கு நன்றி. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.